السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, காவல்துறையினரின் காட்டு தர்பாரையும் அவர்களுடைய சட்டவிரோத மனித உரிமைக்கு எதிரான நடவடிக்கைகளையும் கண்டிக்கிற விதமாக இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டம் காவல்துறையினர் என்ன நோக்கத்திலே நமக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு மரண அடி கொடுக்கக்கூடிய வகையில் இங்கே திறந்திருக்கிறீர்கள். முஸ்லிம்கள் மீது தடியடி நடத்தினால் இனிமேல் களத்திற்கு வரமாட்டார்கள், பெண்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விடுவார்கள், இனிமேல் போராட்டமே இவர்கள் நடத்த மாட்டார்கள் என்று கணக்கு போட்டுத்தான் காவல்துறையினர் நம் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆனால் இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல என்பதை காட்டுகிற விதமாக ஒரு மாநாட்டை மிஞ்சுகிற வகையிலே தாய்மார்களும் ஆண்களும் இளைஞர்களும் முதியவர்களும் இங்கே குழுமி இருக்கிறோம். இது அவர்களுக்கு சரியான பாடமாக அவர்கள் அடித்தார்கள். அதைவிட பெரிய அடியை நாம் இப்போ அடித்திருக்கிறோம். நீங்கள் தடியடி நடத்தினாலும் துப்பாக்கி சூடு நடத்தினாலும் இந்த சமுதாயம் அஞ்சாது, முன்வைத்த காலை பின் வைக்காது. ஏன் இப்படி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்? எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும்பாவங்கள் என்று பட்டியலிடும் பொழுது களத்திற்கு வந்த பிறகு பின்வாங்கி ஓடக்கூடாது. போர்க்களத்திலே பின்வாங்கி ஓடுவது ஒரு பெரிய பாவம், கொலை செய்வது போன்ற பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்த காரணத்தினால்தான் நீங்கள் தடியடி நடத்தினீர்களே. ஒவ்வொரு தடியடியின் போதும் செருப்புகள் ஆங்காங்கே பிஞ்சு கிடக்குமே, அந்த மாதிரியான காட்சியை காணாமல் 3 முறை நீங்கள் தடியடி நடத்தும் அங்கேயே நின்றோம். பெண்கள் கூட ஓடவில்லை, முதியவர்கள் கூட ஓடவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் மீது நீங்கள் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறீர்கள். என்னென்ன அடக்குமுறை செய்வீர்கள், எப்படியெல்லாம் சட்டமீறலை நீங்கள் நடத்தினீர்கள், அதற்கு எதிராக நாங்கள் எந்த மாதிரியான பதிலடியை கொடுக்க போகிறோம் என்பதையெல்லாம் சொல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்திலே முஸ்லிம்கள் வாய் திறக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. முஸ்லிம்கள் என்றால் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துவதுதான் காவல்துறைக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் பாடமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க சென்றால் நீ பாகிஸ்தானுக்கு போடா என்று சொல்கிற அளவிற்கு காவிரி ஊட்டப்பட்டவர்களாக 90களிலே 1990களிலே காவல்துறையுடைய மனப்போக்கு இருந்தது. முஸ்லிம்களை நடத்துகிற விதத்திலே பாரபட்சமாக நடந்தார்கள். அந்த பாரபட்சத்தின் விளைவாகத்தான் கோவை குண்டுவெடிப்பு முதல் ஏராளமான பயங்கரவாத செயல்கள் நடந்தன என்று சொன்னால் அது மிக இல்லை. எப்படி நடந்தது? பாபர் மசூதி இடித்து விட்டார்கள் என்ற கோபத்திலே கோவையிலே சில சகோதரர்கள் பேருந்து மீது கல் வீசினார்கள். பேருந்து மீது கல் வீசுவதை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. பஸ் மீது கல் வீசினா என்ன செய்யணும்? அதுக்கு உள்ள செக்ஷன் வழக்கு போட்டிருக்கணும். அப்ப ஜெயலலிதா ஆட்சி காலம். அப்ப அந்த மாதிரியான வழக்கு போடாம பேருந்துல கல் வீசினதுக்காக வேண்டி தடா என்ற கொடும் சட்டத்திலே முஸ்லிம்களை கைது செய்தார்கள். அவன் உள்ள போய் நினைக்கிறான், ஒன்னும் செய்யாம தடாவை போட்டிருக்காங்க, நம்ம குண்டு வைக்கல, யாரும் கொல்ல கூட இல்ல, ஒரு கல்லை விட்டு எரிஞ்ச கோபத்தில் வழக்கு போட்டுக்க.
அடுத்தவன் கல்ல விட்டு எரிஞ்சா என்ன வழக்கு போடுவி அதை போட்டிருக்கணும். அதை போடாம அன்றைக்கு இருந்த தமிழக காவல்துறை பல 7 வருடங்கள் ஒரு கல் வீசுவதற்காக வேண்டி ஜாமீன்ல வர முடியாத அளவிற்கு தொடர்ந்து ஜாமீனை மறுத்து வெளியே வரும்போது என்னமாவது செய்யணும் என்ற உணர்வோடு வெளியே வரலாம். ஒன்னும் செய்யாத ஒருத்தனை உள்ள பிடிச்சு போட்ட விளைவு இந்த டிசி கிரி மாதிரியான ஏசி செந்தில்குமார் மாதிரியான அதிகாரிகள் செய்யக்கூடிய விளைவு அப்பாவிகளை பயங்கரவாதிகளாக மாற்றும். அதான் மாற்றியது. அவர்களுடைய கோபத்துக்கு இதுக்கே தடை போட்ட பஸ்ஸ உடைக்கலையா, பேருந்துகளுக்கு உசுரோட வச்சு கொளுத்த ஆட்களோட அவங்க மீதெல்லாம் போடாத ஒரு தடா சட்டத்தை முஸ்லிம்கள் மீது மாத்திரம் போட்ட கொடுமையை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். ஆனால் நாங்கள் பயப்படவில்லை, அதற்காக நாங்கள் அஞ்சவில்லை. தொடர்ந்து அடுக்கடுக்கான போராட்டங்களை நடத்தி அந்த நிலைமைக்கு சாவு மணி அடித்து இனிமேல் முஸ்லிம்கள் மீது கை வைக்கக்கூடாது, இவர்கள் தடாவுக்கும் பயப்பட மாட்டார்கள், புறாவுக்கும் பயப்பட மாட்டார்கள் என்கிற ஒரு நிலைமையை உருவாக்கிறார். இது ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். அவங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், மதுரையில ராஜகோபாலன் என்று ஒருவரை சில பேர் கொலை செய்கிறார்கள். அதே ஒரு 2 நாளில திண்டுக்கல்ல காசிம் என்ற ஒரு மௌலவியை கொலை செய்கிறார்கள். அப்ப ராஜகோபால் என்பவரை கொலை செய்வதற்காக வேண்டி அதுல முஸ்லிம்களை சேர்த்து தலா திண்டுக்கல்ல முஸ்லிம் மதகுரை கொலை செய்திருக்கிறார்களே அவர்களுக்கு சாதாரண செக்ஷன், 3 மாசத்துல ஜாமீன்ல வெளியே வரக்கூடிய செக்ஷன். அதே மாதிரி ராஜகோபாலன் என்பவரை கொலை செய்வதற்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு தடா, பல வருடங்கள் வெளியே வர முடியாது. குற்றம் என்று நிரூபிப்பதற்கு முன்னாடியே அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று பாரபட்சமாக நடத்தினார்கள். இப்படி அடுக்கடுக்கான அடக்குமுறைகளை பார்த்து பொங்கி எழுந்துதான் நாம களத்தில் இறங்கணும். இந்த தடை பேசினா தடா, வாயை திறந்தா தடா என்று எச்சரிக்கை பண்ணிக் கொண்டிருக்கிற காலத்தில் அன்றைக்கு நாங்கள் களத்தில் இறங்கணும். நாங்கள்லாம் ஆன்மீக வேலை செய்து கொண்டிருந்தோம், நாங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தோம். களத்தில் எங்களை இறக்கி விட்டது எது? நீங்க போட்ட இந்த தடா போட பாரபட்சமான எல்லாத்துக்கும் போட தடாத, கொலைக்கு தடாண்டா எல்லா கொலைக்கும் தடாவை போடு. பஸ்ல கல்லி எறிஞ்சதுக்கு தடாண்டா முஸ்லீம் எறிஞ்சா தடா, மற்றவங்க எறிஞ்சா சாதாரண வழக்கா என்று கேள்வி கேட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை திரட்டி பாடம் கற்பித்த பிறகு அது ஒரு முடிவுக்கு வந்தது. தடாவை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை அவர்கள் கற்க வேண்டிய நிலை வந்தது. அடுத்து கலைஞருடைய ஆட்சி, அவருடைய ஆட்சி என்ன நடக்கிறது? ஒரு டிசம்பர் 6 வரக்கூடாது. டிசம்பர் 6 வந்துவிட்டால் டிசம்பர் 3ஆம் தேதியே முஸ்லீம் வீடுகள் தட்டுவாங்க. டிசம்பர் 6 வந்துவிட்டால் ஒவ்வொரு ஆண்டும் 3ஆம் தேதிக்கு முஸ்லீம்களுடைய வீடுகளை இரவில் கதவை தட்டி திறக்காவிட்டால் உடைத்து திருடர்களைப் போல உள்ளே புகுந்து படுக்காரை வரை போய் தேடி வருவார்கள். யார? கோகாரனையா, குண்டு வச்சவனையா? ஏண்டா பள்ளிவாசல் அடிச்சுன்னு கேட்கறதுக்காக வேண்டி குரல் கொடுக்க போறானே, போராட்டம் பண்ண போறானே, அது நடக்கக்கூடாதான். அதுக்காக வேண்டி முன்னெச்சரிக்கை, அதுக்கு பேர் முன்னெச்சரிக்கை என்கிற பெயர்ல வீடுகள்ல புகுந்து படுக்கையறையில் ஆற்றில் புகுந்து கதை உடைத்துக் கொண்டு சென்று பெண்களை கீழ்த்தரமான வார்த்தைகளால் பேசி உள்ளே தரதரந்து ஒரு பயங்கரவாதி இழுத்துக் கொண்டு போவது போல இழுத்து செல்வார்கள். இது கருணாநிதியுடைய முந்தி. இந்த தடவைக்கு முன்னால் கலைஞர் முதல்வராக இருந்த பொழுது தமிழகத்தில் இருந்த ஒரு அவலம். முஸ்லீம்னா எப்ப கதவை தட்டுமா, எப்ப டிசம்பர் பிறக்கும், அப்புறமேல் டிசம்பர்ல பிடிச்சவன் என்ன பண்ணான்னு கேட்டா அந்த நவம்பர்ல பள்ளி மாணவருடைய படுகொலை நாள் வருதுன்னு சொல்லி நவம்பர் 25 ஆரம்பிச்சுட்டான். நவம்பர் 25 இருந்து டிசம்பர் 6 வரைக்கும் 11 நாளும் நம்மளை தேடி நரவேட்டை, மனித வேட்டை ஆடக்கூடிய ஒரு நிலைமையை இந்த காவல்துறை செய்தார்கள். எப்படி எல்லாம் செய்தார்கள் தெரியுமா? அவன் ஒரு முஸ்லீமாக இருந்தால், அவன் ஒரு போராளியை பிடிச்சா கூட பரவாயில்லை, போராட்டத்தில் ஈடுபடுறவனை பிரிவென்று கொண்டா கூட பரவாயில்லை. எப்படி பிடிச்சாங்க? கும்பகோணத்தில் ஒரு ஆளை கொண்டு பிடிச்சிட்டு போய் காவல்துறை போட்டாங்க, கோர்ட்டு கொண்டு போனாங்க. இவன் பாலத்தை உடைக்கிறதுக்கு சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான், நான் பிடிச்சிட்டு வந்துட்டோம். நீதிபதி கேட்டாரு, அட கூமுட்டைகளா,
ஒருத்தன் எப்ப சைத்தில போடுவான்? சதித்திட்டம் போட்டா 2 பேரும் வரணும்டா. சதித்திட்டம் போட்டான்னு கொண்டு வர்ற, கத்தி வச்சிருந்தான்னு கொண்டு வா, குண்டு வச்சிருந்தான்னு கொண்டுகிட்டு வா, கொலை செய்ய போனான்னு கொண்டுட்டு வா. சதித்திட்டம் போடும்போது பிடிச்சேன்னா எப்படி போட்டா? மனசுல போட்டு கண்டுபிடிச்சிட்டியா நீ? காரி துப்பி இந்த காவல்துறையுடைய கேவலமான கிழிவான செயலை பாருங்க. எவ்வளவு பெரிய அந்தஸ்து உங்களுக்கு இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. யாரையும் கைது செய்யலாம், குற்றங்களை தடுக்கலாம், நாட்டில் அமைதி ஏற்படுத்தலாம் என்று சொன்னால் இப்படி ஒருத்தரை கொண்டு போய் பிடிச்சி சதி செயல் செய்யும் போது பிடித்தோம் சொல்லி நீதிமன்றங்களை கண்டிக்கிற அளவுக்கு இழிவாக நடந்தார்கள். இன்னொன்றை நான் சொல்ல, எப்படி எல்லாம் பிடித்தார்கள் என்று சொன்னால், என்னை பிடிச்சிட்டு போனாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி வீட்டுக்குள்ள பூந்து உடைச்சி இதே மாதிரி தான் என்னை கைது செய்து கொண்டு போனார்கள். போன உடனே என்னை கூட நீதிமன்றத்தில் பண்றாங்க. பண்ண என் பக்கத்தில் வேற யாருன்னு தெரியாது. இன்னொரு ஆளை பிடிச்சி வந்திருக்கிறாங்க. 2 பேரையும் ஜாயின், நாங்க 2 பேரும் சேர்த்துட்டு அவன் யாருன்னு தெரியாது. 4 அவர் சேர்ந்து அண்ணா மேம்பாலத்தை தகர்ப்பதற்கு சதி திட்டம் தீட்டும் பொழுது பாய்ந்து பிடித்துக் கொண்டு வந்தோம். அது பஸ் ஸ்டாண்ட்ல நள்ளிரவுல வீட்டுல கதவை உடைச்சு பிடிச்சுக்கிட்டு போயிட்டு ஒருத்தரை சேர்த்து என்ன செய்யறாங்க, அவன் கேட்கிறான், நீ என்னப்பா செஞ்ச? என்னமோ டிசம்பர் 26 பிடிச்சு வந்தாங்க. அவனுக்கு டிசம்பர் தெரியல. பிடிச்சிட்டு வர்றவன் ஒரு போராளியோ நியாயம் கேட்கிறவன் கிடையாது. அவன் சொல்றான், நம்ம டிசம்பர் 26 அதுக்கு பிடிச்சு வந்திருக்காங்க. அப்ப எப்படி பிடிக்கிறான்னு விளங்குதா? முஸ்லிம் அவன் பேர் ரெண்டு கேட்பான், அபுத்தாயிரம் வாடா, ராமசாமி போடா. இவங்க அளவுகள் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி கொண்டு போனாங்க. அவன் கூட பிடிச்சவன் யார் தெரியுமா? அதை கவனிங்க. இந்த காவல்துறை கொடுமை சாதாரண கொடுமை இல்ல. அவன்கிட்ட கேட்கிறேன், என்னடா நீ எப்படி அப்படிப்பட்ட? என் பொண்டாட்டிய பிரசவத்துக்காக வேண்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு மருந்து வாங்கறதுக்கு வெளியே வந்து பிடிச்சு கொண்டாங்க. சிரிக்கிறதா இது? ஆனா பாவிகளா கொஞ்சம் ஒரு ஈவு இறக்கம் உங்களுக்கு இருக்காதா? முஸ்லீம்ங்கிற பெயரோடு நாங்கள் இருக்கவே கூடாதா என்று கொந்தளித்து போய், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தணும். இதே மாதிரி ஒரு மேடையில நானே பொதுமக்கள் மத்தியில் வச்சு நான் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறேன். ஹஜ்ஜில் போய் ஒவ்வொரு முஸ்லீம் பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை? இறைவா, நாங்கள் முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய வீடுகளுக்குள்ள புகுந்து படுக்கையறை வைத்து வந்தார்களே, இந்த கருணாநிதிக்கு நீ பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மேடையில பிரார்த்தனை செஞ்சும் காபத்துல்லாஹ்வுக்கு துஆ செய்தார்கள். இது எப்படி நடக்கும் என்று யார் நினைச்சு கூட பார்க்கவில்லை. ஒரு நேரம் வந்தது, அதே மாதிரி கதவை உடைத்துக் கொண்டு அதே மாதிரி ஒரு வயசான ஒரு முதியவராக இருந்த கருணாநிதியுடைய வீட்டுக்குள்ள படுக்கையறைக்கு போய், இன்னும் சொல்ல போனா கைது செய்ய வந்தா என்ன செய்யணும், வர்றீங்கன்னு போகணும்ல, அதே மாதிரி முரண்டு பிடிக்கிறார், முடியாதுங்கிறார், கொள்றாங்க இழுத்துக்கிட்டு போறது அல்ல செய்யறது. இல்லாட்டி அவர் இத்தனை ஜெயிலுக்குமா போனவர் தான் வாண்ட போயிருப்பாரு. அந்த நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனையுடைய விளைவு நம்ம அனைத்து மக்களும் மார்க்கத்தில் அப்படி இருக்கிறது. இத்தகைய தாவத்தல் மதுளும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். அநியாயம் எனக்கு செஞ்சா நான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் உனக்கு கடும் தண்டனை இந்த உலகத்தில் கிடைக்கும். அதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, எத்தனையோ ஜெயில்களை பார்த்தவரு, போராட்டம் என்றவன் வா கூட்டிட்டு போ என்று கையை நீட்டிட்டு வரக்கூடியவரு, அந்த இடத்துல அல்லாஹ் மூளை மருந்து செஞ்சு மாற்றேங்கிறாரு. இழுக்கிறான், கொள்றாங்க. எப்படி நம்மளை இழுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி, எப்படி துடிக்கத்துக்கு கொண்டு போனாங்களோ அதே மாதிரி, எப்படி இந்த பெண்கள் எல்லாம் வீட்டில் இருக்கும்போது படுக்கையில புகுந்து மனைவியோடு இருக்கும் போது அவங்களை தூக்கிட்டு போனார்களோ அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுத்தான். அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீர்கள் உங்கள்கிட்ட கோர்ட் இருக்கிறது, நீதிமன்றங்கள்ல 15 நாள் ரிமாண்ட் பண்ண வைக்கலாம், நீங்க டிஜிபி இருக்கிறார், முதலமைச்சர் இருக்கார், பிரதமர் இருக்கிறாரு, அதுக்கெல்லாம் பெரிய பிரதமர் இருக்கிறார். பெரிய இடத்துல பெட்டிஷன் போட்டால் நீ என்ன நடவடிக்கை எடுக்கிறது? அவன் எடுப்பான். அக்கிரமம் செய்தாயானால் வயிறறிந்து நாங்கள் கையேந்தினோம் என்று சொன்னால் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவீர்கள். இதைத்தான் எங்களுடைய முதல் எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். பிரச்சனைக்கு வருவோம். இதையெல்லாம் உடைச்சி பாடம் கற்பிச்ச பிறகுதான் இந்த ராத்திரியில் வர்றது அடங்குச்சு. ஆஹா, நள்ளிரவுல இனிமேல் உள்ள போகக்கூடாது அப்படி சொல்லி கருணாநிதியுடைய கருணாநிதிக்கு ஆதரவு கொடுப்பது ஈமானுடைய ஒரு பகுதி நினைச்ச நம்மால் ஒரு காலம். ஈமான்ல ஒரு பகுதி என்ன,
அல்லாஹ் நம்புறது, ரசூல் நம்புறது, கண்ணாடி போட்டு போடுறது என்கிற அளவுக்கு ஈமானில் ஒரு பகுதியாக நினைத்தார்களே. அந்த கருணாநிதிக்கு எதிராக பாடம் கற்பித்ததனால் தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வர முடிந்தது. மறுபடியும் ஜெயலலிதா எப்படி ஆட்சிக்கு வந்தாரு? முஸ்லிம்கள் மீது கருணாநிதி செய்த அடக்குமுறையும் அந்த வெறுப்பும் தான் முஸ்லிம்களை ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுக்கவே முடியாது. அவருடைய கடந்த கால செயலை பார்த்தால் அதையும் மறந்துவிட்டு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை மிஞ்சுகிற வகையில் இவர் நடந்து கொண்டார். இப்ப ஆட்சி வந்தாச்சா மறுபடியும் ஆரம்பமாகுது. என்ன ஆரம்பம்? பிரச்சனை விளைக்கிறது. என்னென்ன அநியாயம் நடந்திருக்குன்னு பாருங்க. ஒரு அநியாயம் ரெண்டு அநியாயம் இல்ல. ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறோம். என்ன நோட்டீஸ்? இத்தனாம் தேதி உலகம் அழிய போகுதுங்கிறான். இது உலகம் அழிய போகுதுன்னு சொல்லுவது உங்க மத நம்பிக்கை கிடையாது. அந்த உலகத்தில் நாங்களும் இருக்கிறோம், நாங்கள் அழிவுங்கிறோம். அவங்க ஒண்ணு ஓபிசின்னு சொல்லிட்டு இருக்கிற உலகம் வெள்ளிக்கிழமை அழிய போகுதுன்னு சொன்னா அப்ப நான் என்ன சாவ சொல்றேன்? ஏன் பொண்டாடி போய் செத்துறோங்கிறீங்கள? அப்ப நாங்கள் அன்றைய தேதியில் அழியாது நீ பொய் சொல்ற என்று சொன்னால் அது மதத்துவேசமா? ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரமா? இல்ல. நம்ம என்ன செஞ்சோம்? இத்தனாம் தேதி உலகம் அழியாது, அது தவறு, அது மூட நம்பிக்கை, உலகம் அழிகிறதை எவனுக்கு அறிய முடியாது, அறிவியல் பூர்வமாக அதற்கான எந்த அறிகுறிகளும் இப்ப கிடையாது, எப்ப அழியும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். இப்படிங்கிற கருத்தை வைத்து ஒரு பிரசவத்தை கொடுத்தோம். உலகம் அழியுதுன்னு பிரசவம் கொடுத்தா பாருங்க, அவனைத்தான் பிடிச்சி முதல் உள்ள போடணும். ஏன்? அன்னைக்கு பேப்பர்ல பாக்குறோம், சைனாவுல இத்தனாம் தேதி என்ன தெரியுது, 21ஆம் தேதி உலக அழியும் நோட்டீஸ் கொடுத்தவன 3000 பேர் பிடிச்சி உள்ள போட்டுட்டான் சைனாவுல. அவன் ஆட்சி செய்யக்கூடியவன். அவன் என்ன பண்றான்? ஏன்டா உலக அழியும் பயனாட்டியே என்று அவனை பிடிச்சி உள்ள போட்டான். இவன் என்ன பண்றான்னு கேட்டா மக்களுக்கு நம்பிக்கை ஊற்றம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் நம்ம மக்கள் கொடுக்கறாங்க. அதுல என்ன கொடுக்கிறோம்? இந்த மாயன் காரங்கிறான், இதை வச்சு உலகம் அழியுதுங்கிறான். இது என்னென்ன வகையில தவறு? எல்லாம் லாஜிக்கு தான், எல்லாம் அறிவுபூர்வமான வாதங்கள் தான். யாரை திட்டல, யாரையும் விமர்சிக்கல. அதை ஒட்டி என்ன செய்யறோம்னு கேட்டா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வடலூர்ல வள்ளலார் அவர்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த தீபம் அணைஞ்சு போயிடுது. அது அணையாத தீபம். அணையாத தீபமாக எப்ப பார்த்தாலும் எரிவதற்குரிய ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அது அணைஞ்ச உடனே 2 நாளைக்கு முன்னாடி உள்ள பேப்பர்லாம் செய்தி வருது, தீபம் அணைந்ததால் உலகம் அழியும். மேச்சாவது அப்படியே தீபம் அழிந்து விட்டது, அழியாத தீபம் அழிந்து விட்ட காரணத்தினால் உலகம் அழிய போகிறது என்று அங்க பரப்பி விட்டு இந்து மக்கள் எல்லாம் வீட்டில் விளக்கேற்றி அதுக்கு பரிகாரம் தேடுறாங்க என்று ஒரு செய்தி சேர்ந்து வருதுங்க. அதையும் குறிப்பிட்டு இதனால எல்லாம் உலகம் அழியாது, வள்ளலார் தீபம் அணிஞ்சதுனால உலகம் அழிஞ்சு போயிருமா? வள்ளலாரே போயிட்டாரப்ப அவர் ஏற்றி தீபம் அணிஞ்சதுனால எப்படி உலகம் அழியும்? இதுதான் ஒரு வாசகத்தை, இதாங்க வேற ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன மத விமர்சனம் இருக்குது? இதுல என்ன மத துவேஷம் இருக்குது? வள்ளலாருடைய தீபம் அணிஞ்சதுனால உலகம் அழியும் நீ சொன்னா அவர் தீபம் அணிஞ்ச மாதிரி அவரும் இறந்து போயிட்டாருப்பா என்று நாங்க சொல்லுகிறோம். இதுல என்ன செய்யறது? ஒன்னும் யாரையும் புண்படுத்துறது கிடையாது. இந்து முன்னணிக்கார கம்ப்ளைண்ட் பண்றான். என்ன கம்ப்ளைண்ட் பண்றான்? இது பயங்கரமான முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு எதிராக போட்டாங்க, இந்து தெய்வத்துக்கு எதிராக நோட்டீஸ் போட்டு விட்டார்கள் அப்படிங்கிறான். முதல்ல இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். வள்ளலாருக்கு இந்துக்களுக்கு சம்பந்தம் இருக்கா? கிடையாது. வள்ளலாருக்கு இந்து முன்னணிக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்? வள்ளலார் சொன்னாரு சிலை வணங்க கூடாது. வள்ளலார் என்ன சொன்னாரு? சிலை வழிபாடு கூடாது. ஆண்டவன் ஒரே ஒருவன் தான். ஆண்டவன் யாரு? ஒரே ஒருவன் தான். அது பரஞ்சோதின்னு சொல்லிட்டாரு தவிர நம்ம அல்லாஹ்னு சொல்ற மாதிரி. ஆனா வள்ளலார் சொன்னது என்ன? நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்லன்னு சொல்லி நாங்கள் சொல்வதை விட கடுமையாக வள்ளலார் சொன்னாரா இல்லையா? இதுல போய் பாருங்க, விக்கிபீடியாவில் பாருங்க. வள்ளலாருடைய 10 கொள்கைகள். வள்ளலார்னா யாரு, அவருடைய கொள்கை என்னன்னு 10 கொள்கையில போட்டிருக்கிறாங்க. இந்த 10 கொள்கைகளையும் இந்து முன்னணிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தார்களே ஆனால் எங்களை புண்படுத்தும் சொல்லலாம். இந்த 10 கொள்கை என்ன? 1வது கொள்கை வள்ளலாருடைய கொள்கை, கடவுள் ஒருவரே. சரியா? அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், ஒரு கொள்கை. 2வது இந்த கொள்கை இல்ல. யாரு இல்ல? யாரு போய் வள்ளலாரை அவமானப்படுத்த கம்ப்ளைண்ட் பண்றானோ அவன் அந்த கொள்கையில் இல்லையே. அவன் ஒரு கடவுளை ஏத்துக்கலையே. வள்ளலார் ஒரு கடவுளை சொன்னாரு,
ஒரு கடவுள் தான் என்று சொல்லி பல கடவுள் கொள்கையை மறுத்தவர், சிலை வழிபாடு மறுத்தவர், அவர் எழுதுவது இவங்களை பாதிக்கலாம். ஒண்ணு எப்படி பாதிக்காது? ரெண்டாவது என்ன சொன்னார்னா புலால் உண்ணக்கூடாது, அது ரெண்டு பேரையும் பாதிக்குது. நீனும் புலால் சாப்பிட, நானும் சாப்பிடுறோம். முஸ்லீம் மட்டுமா சாப்பிடறோம் புலால்? நம்ம நாட்டில் உள்ள எல்லா ஆடு மாடு திங்கிறோமா? எல்லாரும் திங்கிறோம். அது ஒரு சின்ன சதவீதமான சாப்பிட மாட்டான். அது ரெண்டு பேருக்கும் பொதுவானதா போயிடுச்சு. அடுத்து என்ன சொன்னாரு? எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்றாரு. வல்லார் கொள்கை இப்படி என்ன செய்யக்கூடாது? ஒரு டாட்டாய்ஸ் கொசு வச்சு கூட வைக்கக்கூடாது. ஏன்னா எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. இதை யார் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் அதை ஏற்றுக்கூடாது. அடுத்து என்ன சொன்னாருன்னா சாதி மத இன வேறுபாடு பார்க்கக்கூடாது. அப்ப சாதி மதம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க எப்படி வள்ளலார் கொள்கையில் இருப்பாங்க? வள்ளலார் எழுத்துல போராடினாரு, சாதி இன மத வேறுபாடு பார்க்கக்கூடாது, சாதியை இல்லைன்றார் அவர். அடுத்து என்ன கேட்டா இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, புதைக்கணும். வரலாறு என்ன சொன்னாரு? நமக்கு நெருக்கமா வராது. முதல் கொள்கை நமக்கு நெருக்கமா வராது, அஞ்சாவது கொள்கையில் நமக்கு நெருக்கமா வராது. என்ன சொல்றாரு? இறந்தவர்களை எரிக்காதீங்க, எந்த சுடுகாட்டில் எரிக்காம இடுகாட்டில் கொண்டு அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அது மாதிரி எதிலும் பொது நோக்கம் வேண்டும், பொதுவான நன்மைகளை கருதுதான் இறங்கணுமே தவிர இந்த துவேஷத்தோட இறங்கக்கூடாது. பசித்தவர்களுக்கு சாதி மதம் மொழி வேறுபாடு இல்லாமல் உணவளிக்க வேண்டும். முஸ்லிம் கடையில் ஜாமான் வாங்காது அப்படிங்கிறவங்க இதுக்கு சரியா வருவானா? அவர் என்ன சொல்றாரு? எந்த ஒரு சாதி மதத்தை பார்க்காம உணவளிக்க வேண்டும். கடையில ஜாமான் வாங்குறதுக்கு என்ன செய்யறான்? முஸ்லிம்களே வாங்காதுங்கிறான். இவனுக்கு வெள்ளலாருக்கு நேச்சாகுமா? இல்ல. அடுத்து என்னன்னு கேட்டா கர்ம காரியம், திதி இதெல்லாம் கூடாது. திதி தவசம், இந்த சடங்கு செய்யறாங்க செத்து போனவங்களுக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாது. யார் சொன்னா? வள்ளலார் சொன்னாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதை செய்யறாங்க. வள்ளலாருக்கு பாதிப்புன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அவங்க எல்லாம் திதி செய்யறாங்க, கர்மாவி செய்யறாங்க, தவசம் செய்யறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது செத்து போனாலுக்கு. 9வது சிறு தெய்வ வழிபாடு கூடாது, அவற்றின் பெயரால் பணி நடக்கக்கூடாது, கோயில்கள் ஆடு கோழி எல்லாம் பணியிடக்கூடாது என்று அவர் சொன்னார். அது மாதிரி எல்லா உயிர்களும் 10வது நமக்கு உறவுகளே, அவற்றை துன்புறுத்தக்கூடாது. ஒரு மாட்டு வண்டி கூட வச்சிருக்க முடியாது, வயல்ல கூட மாட்டை வச்சு வேற கூடாது, ஏன் கஷ்டப்படும். இப்படி சொன்னது வள்ளலார் கொள்கை. இது ஒரு தனியா ஒரு ட்ராக். இது இஸ்லாத்தை சேர்ந்த கொள்கையும் கிடையாது, இது இந்து மதத்து கொள்கையும் கிடையாது. அவர் இந்துக்கள் அன்னைக்கு எதிர்த்தார்கள். அவர் புரட்சி பண்ணி என்ன செஞ்சாரு? இதான் சரியான கொள்கை என்று வாதாடினார். இப்ப இதுல வள்ளலாருக்காக இவையா வர்றாங்க கம்ப்ளைண்ட்டுக்கு. வள்ளலார் அமைப்பை சேர்ந்தவனா? வள்ளலார் சொன்ன 10 கொள்கைகளையும் கடைபிடிக்காட்டி அவனுக்கு வள்ளலாருக்கு சம்பந்தம் கிடையாது. இது யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? வள்ளலார் கொள்கையை 10ஐயும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா வள்ளலாறு பாதிக்கப்பட்டு சொல்றாங்க. நீ இப்ப 5 கொள்கை எதிர்க்கிற, 5 கொள்கை நான் நீ சேர்ந்து எதிர்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில வள்ளலாருக்காக வேண்டி நீ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? ஒரு அதிகாரி கேட்க மாட்டீங்களா? உனக்கு என்னடா வள்ளலாருக்கு என்னடா சம்பந்தம்? ஏன் அதிகாரிக்கு வள்ளலாரை பத்தி தெரியாது. காரணம் என்ன? அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தியும் தெரியல, இந்து மதத்தை பத்தியும் தெரியல, வள்ளலாரை பத்தியும் தெரியல என்கிற அளவுல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுங்க. இது குற்றமா? இந்த மாதிரி நோட்டீஸ் இந்த மாதிரி வள்ளலாருடைய தீபம் அணைந்ததால் உலகம் அழியாது, நாங்க அழிய மாட்டோம், நீங்க அழிய மாட்டே. இது என்னப்பா பயங்கரவாதமா? இது மத துவேஷமா? நிம்மதியா தூங்க போறான். இதுக்காண்டி வேற நாட்டில இருந்தா எங்களுக்கு பாராட்டு நடத்திருப்பான். வேற வேற நாடுகள் இந்த நோட்டீஸ் கொடுத்து வந்தோம் என்று சொன்னால் எங்களை கூப்பிட்டு வச்சு மேல கூட என்ன செய்வான்? சரியான வேலை கவுன்சிலிங் கொடுத்தீங்க, எத்தனை பேர் கூட்டமா தற்கொலை பண்ண போயிட்டானுங்க, நாளைக்கு அழிய போகுது, நம்மள மொத்தமா செத்து போயிருமோ என்று சொல்ல அளவுக்குலாம் முடிவெடுத்தாங்க அமெரிக்காவில். அந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைக்கு நம்ம மக்கள் வரக்கூடாது என்பதற்காக விழிப்புணர்வு கொடுத்த ஒரு நோட்டீஸ். இது குற்றம் என்று காவல்துறை கருதுமையானால் அது என்ன துறை? எந்த செக்ஷன்ல எந்த அடிப்படையில் தவறு? எந்த அடிப்படையில் இப்படி பிரசனம் கொடுப்பதற்கு நீ வழக்கு போட முடியும்? இதுக்கு கிரவுண்ட் இருக்குதா? இந்த நோட்டீஸ் கொடுத்ததற்காக வேண்டி என்ன பண்றான்? சரி, நோட்டீஸ் கொடுத்து கூப்பிட்டு விசாரிக்கலாம். விசாரிக்கும் பொழுது விவரத்தை சொல்றோம், தப்பு இல்லைன்னு சொல்லி. அதுக்கு பிறகு உனக்கு செய்யறதா இருந்தா யாரு வீட்டுக்கெல்லாம் தேடி போய் ராத்திரியில நள்ளிரவுல கதை உடைச்சிட்டு போனியோ அவனெல்லாம் அதிகாரியோட தொடர்புல இருக்கான். இந்த மாவட்ட தலைவர் ரஹீம் இருக்காரு, பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இந்தாப்பா நீ நோட்டீஸ் போட்டிருக்கிற,
கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், உங்களுக்கு வழக்கு போட்டிருக்கு, வா சொல்லலாம். அல்ல மாநில நிர்வாகிகளோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு கேட்கலாம். நாங்களே ஒன்னு குறைச்சி நீதிமன்றத்தை நாங்க பாத்துக்கிறோம். இது செய்யறாங்களே, இதுக்கு என்ன செக்ஷனை போடணுமோ அதை போட்டு எங்கள்கிட்ட சொன்னா கூட ஒப்படைச்சிருப்போம். அது தப்புதான். நீதிமன்றத்தில் எதிர்த்து போராடி நாங்கள் ஜெயித்து வந்திருப்போம். இப்படி சின்னதாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நோட்டீஸ் கொடுத்ததற்காக வேண்டி ராத்திரில உடைக்கிறாங்க. அட உதயகுமார் கிட்ட அவனை நெருங்க முடியுதா? ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுக்கு தண்ணி காட்டுறான், போலீஸை அடிக்கிறான், விட்டு கடலுக்குள்ள நின்றுகிட்டு என்ன செய்யறான், உன்னை நெருங்க விட முடியாதுங்கிறான். அங்க போய் உடைச்சுக்கிட்டு உள்ள கொண்டு கேட்டா அவன் சாலையை மறிக்கிறான், பஸ் மரத்தை வெட்டி போடுறான், உள்ளுக்குள்ள நடக்க கூடாதுங்கிறான். டிவியில லைவ் புரோகிராம் கொடுத்துட்டு இருக்கான். போலீஸ் தெரியலங்குது. அவன் சன் டிவிலையும் புதிய தலைமுறையில வந்துகிட்டு அவன் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அடே உங்க வீரத்தை அங்க கொண்டே காட்டுங்கடா. சட்ட ஒழுங்குக்கு சவால் விட்டுக்கிட்டு திரிகிறாங்க, அவனை போய் புடி. எவ்வளவு வன்முறைகள், எவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கொலை நடந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் தேடி தேடி பிடிக்க வக்கில்லாதவர்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்ததற்காக வேண்டி, அதுவும் சட்டப்படி எந்த தப்பும் இல்லாத ஒரு நோட்டீஸ் கொடுத்ததற்காக வேண்டி நீ நள்ளிரவுல வந்து கதவை தட்டுவாயானால் அப்ப என்ன என்ன அடிப்படைக்கு ஜெயலலிதா வந்து உனக்கு சிக்னல் கொடுத்தாரா? பழையபடி ஆரம்பிக்கும் என்று சொன்னாரா? 90களில் செஞ்ச மாதிரி இந்த முஸ்லிமுக்கு பாடம் கற்பிச்சு பயங்காட்டி என்ற பாடம் நடத்திதான் இதை செய்தாயா? அந்த 2 அதிகாரிகள் இதை செய்தார்களா? இதான் கேள்வி. சரி, உள்ள திறந்து போனீங்களே, போய் என்ன செஞ்ச? நம்மள கூட்டு குடும்பம், கீழ் வீட்டுல இருப்போம், 4 வீடு மேல இருக்க, கீழே செருப்பு போட்டு போயிருப்பான். வீட்டுல கூட செருப்பு ரொம்ப கிடக்குது. என்ன தொழில் பண்றீங்க? வேறமா இப்படி ஆம்பளை செருப்பு ரொம்ப கிடக்குது, என்ன தொழில் பண்றீங்கிறான். அதாவது விசார தொழில் பண்றீங்கிறான். ஒரு போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள போய் என்ன செய்யறான்? செருப்பு அதிகமா கிடக்குதால் அப்ப முஸ்லீம் பெண்கள் வந்து தப்பான தொழில் பண்ணுகிறீர்களா என்று கேவலமாக பேசுகிறான். 2 செல்போன்களை வீட்டில் இருந்தவர்களிடத்தில் பெண்களிடத்தில் பிடுங்குகிறார்கள். இதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? பிடுங்கினதை மறுக்க முடியாது. ஏன்? பிடுங்கினதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நேற்று பிடுங்கினதை வாங்கி கையில் வந்திருக்கிறாங்க போலீசார். செல்போனு எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வச்சிருக்கிறோம், என்னென்ன செய்ய போறோம் பாருங்க, அப்புறம் சொல்றேன். செல்போனை பிடுங்கியது உண்மை என்று நிரூபிக்கிற விதமாக நேற்றைய தினம் 2 செல்போன்களையும் கொண்டு வந்து இதையா நீங்க மேல கொண்டு போய் எங்கிட்ட சொன்னா கூட தந்திருப்பேன். நீ ஏங்க புடுங்கின? வீட்டில் இருக்கிற பெண்களிடத்தில் உள்ள செல்போனை வாங்குவதற்கு என்ன ரைட் இருக்கிறது? சரி, வீட்டுக்குள்ள போறீங்கள, இரவில் கைது செய்வதாக இருந்தால் வீட்டுக்கு மகளிர் போலீஸை கூட்டு போனியா? பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போவதாக இருந்தால் இப்ப கொண்டாந்து பொம்பளையில கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க பாதுகாப்புக்குன்னு சொல்லி, இதுல போய் 4 பொம்பளை போலீஸை கூட்டிட்டு போனியா? அவ பெண் போலீஸ் இல்லாமல் நீ எப்படி வீட்டுக்கு போன? அதுக்கு பதில் சொல்லு. 1-2 மீறாதான் கேட்கிறேன். அவ பெண் போலீஸ் இல்லாமல் போனது அது ஒன்று. தரண்டு இழுத்துக்கிட்டு போய் ஒரு கிரிமினலை போல கொண்டு போய் லாக்கப்ல வச்சாச்சு. நம்ம போய் பக்கம் அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிறாங்கல்ல, அந்த ஓனரை கூப்பிட்டு தீவிரவாதிக்கெல்லாம் என் வீடு வாடகை கொடுக்குறிய? எப்படி வாடகைக்கு நம்ம இருக்கிறவங்க வாடகைக்கு இருக்கிற வீட்டுல போய் என்ன செய்யறான்? உரிமையாளர்கிட்ட தீவிரவாதிகளுக்கு ஏன் வந்து நீங்க வீடு கொடுக்குறீங்க என்று வீட்டு உரிமையாளர்கிட்ட இந்த காவல்துறை சொல்லுதுன்னா, இது கிளாஸ், இது உத்தரவுப்பட்டது யார்? கமிஷனரா? டிஜிபியா? முதல்வரா? ஹோம் செக்ரட்டரியா? சீஃப் செக்ரட்டரி? உங்களுக்கு உத்தரவுப்பட்ட யாரு? இந்த ஏசிக்கு டிசிக்கு 5 பேர் தான் போட முடியும். ஏசி டிசிங்கிற உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. இதுக்கு மேல உத்தரவு போடுவதா இருந்தால் உங்களுக்கு இந்த உத்தரவு போடுதல் கமிஷனரா? அப்ப டிஜிபியா அல்ல முதலமைச்சரா? அப்படி போட்டிருப்பார்களே. ஆனால் நாங்கள் இன்னொரு சுதந்திர போராட்டம் தான் நடத்தி ஆக வேண்டும். எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்ததற்காக இப்படி நடத்துவீர்களே, ஆனால் இதை அப்புறப்படுத்துவதற்கு எத்தகைய தியாகத்தை செய்யவும் நாங்கள் தயாராக இருப்போம். அப்ப இவ்வளவு பெரிய அடக்குமுறை செய்த பிறகு நம்ம மாவட்ட நிர்வாகிகள் போய் கேட்கிறாங்க, என்னங்க இது ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு இப்படியா? நோட்டீஸ் கொடுத்ததுக்கா இந்த மாதிரி பண்ணுவீங்களா? உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. ஏசி செந்தில்குமார் சொல்றாரு. செந்தில்குமார் சொல்றாரு, என்னது குமரன், செந்தில்குமரன் சொல்றாரு, அப்படித்தான் செய்வோம், முஸ்லீம்கள் அப்படித்தான் செய்வோம்.
உனக்கு முடிஞ்சத பார்த்துக்க. அப்பதான் இது பிளான் பண்ணி ப்ரீ பிளான் திட்டமிட்ட வேலை. ஒரு நோட்டீஸுக்கு கூப்பிட்டா வரக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த மாதிரி செய்வது முஸ்லிம்களை பயங்காட்ட வேண்டும். இப்ப நமக்கு விளங்கல. போராட்டம் முடிந்த பிறகு அதிகாரிகிட்ட பேசும்போது அங்கிருந்து வாயில வருது, ஏன்டா அந்த மாதிரி நடந்தீங்கன்னு கேட்டா வாயிலிருந்து வருது. என்ன வருது? முஸ்லிம்கள் அமெரிக்க தூதரகத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே, ஒருத்தவங்க அமெரிக்கா தூதரை தாக்குனான்ல, அப்புறம் எல்லா அமைப்பும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல, அப்ப நீங்க வன்முறையில் இறங்குனீங்கல்ல, அதனால முஸ்லிம்களை இப்படித்தான் நடத்துவோம். எப்படி கேள, நம்ம ஆர்ப்பாட்டம் ரொம்ப செய்யல. ஆனா எப்படி கிளாஸ் கேட்டா, எந்த முஸ்லீம் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, எந்த முஸ்லீம் போராட்டம் பண்ணக்கூடாது, பின்னி எடுத்துரு. தௌஹீத் ஜமாஅத் ஒண்ணு பிடிச்சேன்னு சொன்னா இவன் கண்டிப்பா முற்றுகை அறிவிப்பான். அறிவிக்கிறத வச்சு பின்னி எடுத்தால் அதோட அரண்டுவான், அதோட பயந்து விடுவான் என்று சொல்லி 90களுக்கு எங்களை நீங்கள் அழைக்கிறீர்கள். 1990களில் எந்த மாதிரி எங்களை நடத்தினீர்களோ அந்த மாதிரி நடத்தி நாங்கள் எந்த மாதிரி நடக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் தள்ளி இருக்கிறீர்கள். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? நோட்டீஸ் கொடுத்தது தானே கைது பண்ணியிருக்கிறான். எஃப்ஐஆர்ல கவனிங்க, இது அயோக்கியத்தனம் தான், இது காட்டுமிராணித்தனம் தான், இது அராஜகம் தான், இது கொடுமை தான், இது காவி சிந்தனை தான், மத வெறியாட்டம் தான் என்பதற்கு இந்த எஃப்ஐஆர், இந்த கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் நீதிமன்றத்தில் போலீஸ் கொண்டே கொடுக்குது. என்ன கொடுக்கு தெரியுமா? அதாவது ஜாம்பஜார் கிருஷ்ணாம்பேட்டை, முன்னாடி சில பாராக்கள் இருக்கு, பாயிண்ட் முக்கியமானது மட்டும் வாசிக்கிறேன். ஜாம்பஜார் கிருஷ்ணாம்பேட்டை பகுதி முழுவதும் தௌஹீத் ஜமாஅத்தினர் இந்து கடவுளை இழிவுபடுத்தியும் ஒன்னு கேவலப்படுத்தியும் இந்து மதத்தை மிக தரக்குறைவாக விமர்சித்தும் இந்து மத நம்பிக்கைகளை கேவலப்படுத்தியும் இந்துவாக பிறந்ததற்கே கேவலப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் வேண்டுமென்றே மதவெறியை தூண்டிவிட்டு இந்துக்களை மதம் மாற்றியே தீர வேண்டும் என்றும் முஸ்லிம் மதவாத பயங்கரவாத கும்பல் பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட இவர்கள் கோவை குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என்றும், யாரு நோட்டீஸ் கொடுத்தார்கள், யாரா கோவை குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என்றும் விநாயகர் மீது செருப்பு வீசிய பயங்கரவாதிகள் அனைவரும் என்றும் கூட்டாக சேர்ந்து இந்த மத பிட் நோட்டீஸை தயார் செய்து இருந்ததாகவும் இவர்கள் திருவல்லிக்கேணியில் திரும்பவும் மத கலவரத்தை தூண்டும் விதமாகவும் இந்துக்களை தாக்கும் நோக்கத்துடன் பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் இவர்கள் பல தீவிரவாதிகளுடன் தொடர்பு கொண்டு அமைதியாக இருக்கும் திருவல்லிக்கேணியில் மத கலவரத்தை தூண்டி இந்துக்களை தாக்கவும் இந்து பிள்ளையார்களை தாக்கவும் முயற்சியாகவே இந்த நோட்டீஸ் விநியோகித்து மத கலவரத்தை தூண்டி பயங்கரவாதத்தை பரப்புகிறார்கள் என்றும் போட்டு அதனால 15 நாள் காவல்ல வைக்கணும். கைது செஞ்சுட்டு போய் 15 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்கிறதுக்கு என்ன காரணம்? யாருங்க நீங்க கோவை குண்டு வெடிப்புல இவரெல்லாம் வச்சாங்க. கோவை குண்டு வெடிப்புல யாக்கூப் இருக்கிறாரு, இவர் கோவை ஒரு சின்ன கிரிமினல் கேஸ் பெட்டி கேஸ் மேல உண்டா? கோவை குண்டு வெடிப்புல யார் சம்பந்தப்பட்டு தீர்ப்பாகி சில பேர் விடுதலையாகி சம்பந்தப்பட்ட தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிறார்கள். அவர்கள் தவிர யாருக்கும் கிடையாது. அப்படின்னா நீங்க கோவை குண்டு வெடிப்புல உள்ள எங்களெல்லாம் விட்டுட்ட எல்லாரும் சேருப்ப புது விசாரணை பேரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! எஃப்ஐஆர் எழுதுறது பாத்தீங்கன்னா தூண்டமா மதக்கலவர் பயங்கரம் நோட்டீஸ் போட்டதுல இதுல அந்த மாதிரி வாசகம் ஏதாவது இருக்குதா? அப்ப இவர்கள் வேண்டும் என்றே செய்கிறார்கள் என்றால் இது யுத்தம் செய்தியா இல்லையா? எங்களுக்கு எதிராக நீ போர் செய்தியா இல்லையா? சாதாரண விஷயமா நோட்டீஸ் கொடுத்தாலும் தகராறு ஏற்படுத்தினாலும் ஒரு கேஸ் போட்டுக்கிற, அதுக்கு ஏன் கோவை குண்டு வெடிப்புங்கிற பிள்ளையார் சிலை உழைச்சாங்கிற மதக்கலவரத்தை தூண்ட போறாங்கிற இந்து பிள்ளைகளை கொல்ல போறாங்கிற இந்து மக்கள் அது பாருங்க பயங்கரவாதத்தை தூண்டி மதம் மாற்ற போறோமா? அது பயங்கரவாதத்தை மதம் மாற்ற முடியுமா? அறிவும் கிடையாது, போலீஸ்காரனும் மூளையும் இல்லை. அப்படி எழுதுறதா இருந்தா ஆசீர்வாதத்தை காட்டினான்னு சொல்லி பணத்தை கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்தான்னு சொல்லி மதம் மாற்றன்னு சொல்லுவான். கொண்டு விடுவேன் அப்படின்னு மதம் காட்ட போறோம். என்னங்கிற இது ஒரு லாஜிக்காக வேணாமா? ஒரு அறிவும் இல்லாம கூறு கட்டத்தனமாக பயங்கரவாதத்தை தூண்டுறோமா? விநாயகர் மேல செருப்பு எடுத்து வீசிவிட்டு இஸ்லாத்துக்கு வருவானா? குண்டு வீசி அளவில் கொலை பண்ணிவிட்டு இஸ்லாத்துக்கு வருவானா? மதம் மாத்திரமா? அத மதம் மாத்தவும் செய்யறோமா இதையும் செய்யறோம் சொல்ல அளவு கூறு கட்டவர்களாக
இது அப்ப நான் கேட்கிறேன், இந்த கூறுகட்ட வேலையை செஞ்ச ஏசி அதுக்கு தகுதியானவரா? இந்த கூறுகட்ட வேலையை செய்த டிசி அவங்க வீடுகளுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி செய்த ஒரு ஆளு கான்ஸ்டபிளா இருக்க தகுதி இருக்கா? சாதாரண போலீஸா இருக்க தகுதி இருக்குதா? ஒரு அதிகாரி என்பவன் பெரிய பிரச்சனைகளை கூட சிம்பிளா கையாண்டு போலீஸுக்கு சக்தி விரயம் இல்லாம பிரச்சனை இல்லாம அப்படி லாபகமா கையாளுவதற்கு தவிர ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் படிச்சு கொடுக்கிறான். அந்த படிப்பை நீ படிச்சியா அல்ல பணம் கொடுத்து வேலைக்கு வந்தியா? அதை படிச்சு இருந்தா அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு இப்படிப்பட்ட வேலை செஞ்சிருக்கேன், மூட்டு மக்கள் கூடி இருக்கிறாங்களே, இதை ஏற்படுத்திட்டோம் சொல்லும் பொழுது முதல்வருக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு சொன்னான், கமிஷனருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னான், டிஜிபிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இந்த ரெண்டு பேருமே நடவடிக்கை என்ன தயக்கம்? ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கேவலத்தை ஏற்படுத்திருக்காங்களா இல்லையா? இந்த மாதிரி இந்த ரெண்டு பேருடைய காரணத்தினால போங்க கூட்டுக்கு நிறைய செலவாயிருக்கான், எடுத்துக்கோங்க, அதனால தாராளமா அள்ளி கொடுங்க. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறீர்களே, இது அயோக்கியத்தனமா நீங்க நேர்மையா இதை நிரூபிப்பியா? நீ நாங்க குண்டு வெடிப்புல உள்ளவங்களா? நாங்க தீவிரவாதிகளா? இதுவரைக்கும் எங்கள் மீது யாருமே இந்த மாதிரி கேஸாக உண்டா? என் மீது எந்த கேஸும் கிடையாது, இங்க இருக்கிற யாருமே அந்த மாதிரி எந்த வழக்கும் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சதி திட்டத்தை செய்தால் இதை எப்படி நம்ம பொறுத்துக் கொண்டிருப்பது? இதுவே ஆரம்பம் நினைக்கிறார்கள் இப்படியே அடக்கலாம் என்று. அதுக்கு ஒரு அறிகுறியாகத்தான் இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கான். சரி போட்டியில இதுக்கு போட்ட எதுக்கு? வள்ளலாரே போன பிறகு ஏன்டா உலகம் அழியிருந்தீங்கன்னு கேட்டுவிட்டோமா? வள்ளலார் ஒரு வார்த்தையை சொன்னது பயங்கரமா வாசி போச்சான். சரி, அப்படி செய்யறதா இருந்தா அது மாதிரி மற்ற அமைப்புகள் செஞ்ச நோட்டீஸுக்கு நடவடிக்கை எடுத்தியா? இதே சென்னைக்குள்ள எடுத்தியா? மற்ற அமைப்புகள் நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, இந்த இருக்கு தாம்பரத்தில் கொடுத்த ஒரு நோட்டீஸ், பல்லாவரத்தில் கொடுத்த ஒரு நோட்டீஸுக்காக வேண்டி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். அது என்ன சொல்லுறாங்க நோட்டீஸ்ல? நல்லா கவனிங்க. நோட்டீஸ்ல சொல்றான், அம்மா அதாவது அம்மா அப்பா என்பவர்கள் தமிழர்களா, மம்மி டாடி உம்மா வாப்பா என்பவர்கள் தமிழர்களா? நம்ம உம்மா அப்பான்னு சொல்றோம்ல, உம்மா அப்பான்னு சொல்ற நம்ம தமிழர்களா, அம்மா அப்பான்னு சொல்ற நாங்க தமிழர்களா என்று நம்மளை நேரடியாக வம்புகிறான். பாயிண்ட் 1. இரண்டாவது சொல்றான், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பவர்கள் தமிழ் மட்டும் அல்லாஹ் மட்டும் தெய்வம் என்பது தமிழர்களா? அல்லாஹ் தெய்வம் சொன்னா நீ தமிழன் கிடையாது என்று பச்சையா என்கிட்ட வந்து போடுறான். அல்லாண்டு குறிப்பிடுறான். அட வள்ளலார்னு ஒரு சொல்லுக்கு உனக்கு இப்படி ஆட்டம் காண்றிய? அல்லாண்டு சொல்லிருக்கான். அல்லாண்டு உன் வள்ளலாரை விட எங்க அல்லா போராட. அப்ப அல்லாவை பச்சையா இழுத்திருக்கிறானே, இதை குறிச்சுக்கிறங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, தீபாவளி பொங்கல் சித்திரை கொண்டாடுபவர்கள் தமிழர்களா, கிறிஸ்துமஸ் ரம்ஜான் ஜனவரி 1 கொண்டாடுவது தமிழர்களா? நீ ரம்ஜான் கொண்டாடினா நீ தமிழன் கிடையாது, தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, இந்தியாக்காரன் இல்லைங்க, அதான் அர்த்தம். அடுத்து வணக்கம் என்று கைகூப்பி அழைப்பவர்கள் தமிழர்களா, சோத்திரம் குட் மார்னிங் சலாம் அலைக்கும் என்று தமிழர்களா? சலாம் அலைக்கும் யார சொல்ல? நீ வள்ளலார்னு இந்துக்களை பின்படுத்துதுல, சலாம் அலைக்கும் எங்களை பின்படுத்தாதா? அல்லாம எங்களை பின்பற்றாதா? அடுத்து என்னது? சாணம் மூழ்கி கோலம் போட்டு மாயிலை கட்டுவர் தமிழர்களா? இதை எதையும் கையாமல் சுகாதார கேட்டை உண்டு பண்ணுவர் தமிழர்களா? சாணத்தை பூசாட்டி சுகாதார கேட்கலாம், சாணத்தை பூசினா சுகாதாரம், நாட்டினுடைய மலத்தை பூசினால் சுகாதாரம், பூசாமல் இவர்கள் சுகாதாரத்தை கேடு விளைவிக்கிறார்கள் என்று அதுக்கு ஏற்குமாற போயிட்டு போது இது எங்களை சொல்லி கொடுத்துருக்கிறான். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, தாலி மெட்டி பொட்டு பூ வளையல் அணிந்து வருபவர் தமிழச்சியா, இதை தவிர்த்து முக்காடு மூலியமாக இருப்பவர் தமிழச்சியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு ஒற்றுமை ஓங்குக, இந்து ஒற்றுமை ஓங்குகன்னு சொல்லி இந்த நோட்டீஸை பல்லாவரம் பகுதி முழுவதும் கொடுத்து இதற்கு நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். 18/9/2012 18/9/2012 2 மாதங்கள் ஆகியும் நீ கைது பண்ணியா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சியா? புடிச்சுக்கிட்டு போனியா? இவன் மாலைக்கால் குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்டவன் என்று சொல்லி அவன் மேல எஃப்ஐஆர் எழுதுனியா? மாலைக்கால என்ன செஞ்சிருக்கான்? அடே குண்டு வெடிப்பு மாலைக்கால கொண்டு குண்டு வெடிச்சு யாருன்னு கேட்டா பிரத்யா சிந்து சாமியார் தான் செஞ்சிருக்காங்க. அவங்கள விட்டு ராணுவ அதிகாரி ஒருத்தன் ஈடுபட்டிருக்கிறான். பல இந்து நிறுவனங்கள் அமைப்புல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க.
அப்ப ஏன் நீ ஒரே சென்னைக்குள்ள உள்ள காவல்துறை தானே இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளவு நாளாச்சு? இது அப்பட்டமா போர் செய்யற மாதிரியான ஒரு நோட்டீஸ். இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வச்சிருக்கோம், இந்த கையில இருக்குது. இதுக்கு நீ செஞ்ச நடவடிக்கை என்ன? நாங்க கொடுத்த நோட்டீஸ், அந்த பாரபட்சம் கேட்டு நாங்க கொடுத்த நோட்டீஸுக்கு நீ நடவடிக்கை எடுப்பாய் என்றால் இந்த நோட்டீஸுக்கு என்ன நடவடிக்கை? கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன நடவடிக்கை? அப்ப என்னது? நீ பாரபட்சமா நடக்கிற. சென்னையில் உள்ள காவல்துறை முஸ்லிம்கள் என்றால் நோட்டீஸ் கொடுக்கவும் அறிவுபூர்வமான பிரச்சாரம் செய்யவும் உங்களுக்கு உரிமை கிடையாது. முஸ்லிம் அல்லாதவர்கள் என்றால் உங்களை திட்ட உரிமை இருக்கிறது, உங்களை கொல்ல உரிமை இருக்கிறது, கொல்லுவோம் என்று சொல்ல உரிமை இருக்கிறது என்கிற அளவுக்கு நடக்கிறீர்களே, இதற்கு என்ன பதில் காவல்துறை சொல்லுமா? அது மாத்திரம் இல்ல, இன்னும் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு கம்ப்ளைண்ட். அதாவது சிவகங்கை காரைக்குடியில, சிவகங்கை காரைக்குடியில RSS திருப்பூர் மேட்டுப்பாளையத்தில் ஒருத்தர் யாரை தாக்கிட்டாங்களாம். தாக்கினது யாருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ பிடிக்கவில்லை. அந்த நிமிஷமே இவன் போடுறான், RSS திருப்பூர் மாவட்ட செயலாளரை கொலைவெறி தாக்கு நடத்திய முஸ்லிம் பயங்கரவாதிகளை கைது செய். புலன் விசாரணை நடக்கல, யாருன்னு கண்டுபிடிக்கல, முஸ்லிம் பயங்கரவாதி நோட்டீஸ் அடிக்கிறியே, இதுக்கு போய் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணா கூப்பிட்டு எச்சரிக்கிறோம், போஸ்டர் கிழிச்சு போடுறோம். இதான் நடவடிக்கையா? போஸ்டர் ஓட்டிருக்கான்னு சொல்றோம், முஸ்லிம் பயங்கரவாதி எங்க மதத்தோட சம்பந்தப்படுத்தி போட்டிருக்கிறான் என்று கம்ப்ளைண்ட் பண்ணா காவல்துறை என்ன சொல்லுது? அப்படியா, புட்டியவன உள்ள போடு என்று எங்களுக்கு செஞ்ச மாதிரி செஞ்சியா? எங்க மக்களை கூப்பிட்டு மண்டையை கழுவி நம்ம கூப்பிட்டு கண்டிச்சிருவோம், நாங்களே போஸ்டர் கிழிச்சு விட்டுருவோம். கிழிக்கவே இல்லை, ஒரு விஷயம் ராத்திரிக்குள்ள கிழிச்சிருவோம். அப்ப மற்றவங்க எங்களை திட்டி ஓட்டினா அறிவுரை ஏதாவது நோட்டீஸ் கிழிப்பீங்க. நாங்க அந்த மாதிரி தூண்டுதல் இல்லாம அறிவுபூர்வமா என்ன தேவைன்னா கோவை குண்டு வெடிப்புள்ள உள்ளவன் உள்ள போட பாப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன பாரபட்சம்? இந்த அடக்குமுறை எதுக்கு ஆரம்பம்? எங்களை எதுக்கு தள்ளுறீங்க? எதை நோக்கி நீங்கள் நிறுத்தி செல்ல பார்க்கிறீர்கள்? கட்டுப்பாடாக ஒரு சமுதாயத்தை ரிவர்ஸ்ல தள்ள பார்க்கிறீர்களா? இந்த பாரபட்சம் ஏன்? காளி இருக்கிறாங்களே, காளி தெய்வம், அவங்க ரத்தம் குடிக்கிறவங்க, ஆள் தேவைப்படுது, உன்னை வெட்டி பலி கொடுக்க போறாங்க. அதே அப்பட்டமான இந்த பயங்கரவாதத்தின் எடுத்த நடவடிக்கை என்ன? ரத்தம் குடிக்கிற காளிக்கு முஸ்லிம்களை வெட்டி பலி கொடுப்போம். இதுக்கு என்னடா கேஸ் போட்டீங்க? இது சென்னையில் நடந்தது தானே? இது எல்லா பக்கம் போஸ்டர் கட்டினா தானே? இதுக்கு ஒரு நடவடிக்கை என்ன? அப்ப இன்னும் சொல்ல போனா உண்மையில கேளுங்க, திருப்பூர் இதுல இன்னொரு ஊர்ல ஒரு ஊர்ல இதை விட பயங்கரமா நோட்டீஸ் போட்டான். அதை வச்சு நம்ம மக்கள் போய் கேட்கும் பொழுது அது கருத்து சுதந்திரம் ஒண்ணு நடவடிக்கை எந்த ஊருங்க? ஈரோடு கோவியில ஒரு நோட்டீஸ் போட்டான். இந்த நோட்டீஸ் ஈரோடு கோவியில, ஈரோடு மாவட்டம் கோவியில போட்ட நோட்டீஸ். இந்த நோட்டீஸ்ல ரொம்ப பயங்கரமா முஸ்லிம்களுக்கு பதிலடி கொடுப்பது என்று முடிவு செய்தால் இன்று பெயர் சொல்வதற்கு முஸ்லீம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் கோயில் இருக்கா, அதை இருக்கான்னு போய் பெயர் இருக்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் மறப்போம் மன்னிப்பும் போயிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு முஸ்லீம் கூட நடமாட முடியாது என்றெல்லாம் பயங்கரமா இருக்கிறது. இதை பத்தி அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க உள்ள அதிகாரி என்ன செய்யறாரு கேட்டா, டிஎஸ்பி முத்துசாமி, இன்ஸ்பெக்டர் சவுந்தரராஜன், இவங்க எல்லாம் சொல்றாங்க இது கருத்து சுதந்திரம், அவங்க கருத்தை நோட்டீஸ் வச்சு அதுக்கெல்லாம கேஸ் போடுவோம். இது மற்றவங்க எங்களை திட்டினா அது கருத்து சுதந்திரம். நாங்க யாரையும் திட்டாம விழிப்புணர்வு நோட்டீஸ் போட்டா குண்டு வெடிப்பு, தீவிரவாதி, பயங்கரவாதி அப்படின்னா இதெல்லாம் திடீரென்று நடந்ததா, திட்டமிட்டு நடந்ததா? இன்னும் சொல்ல போனால் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய கூட்டம் நடத்தப்பட்ட பிறகு முதல்வர் தலைமையிலே காவல்துறை அதிகாரிகளும் அது மாதிரி கலெக்டர்களும் கூடிய ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டுக்கு பிறகு இப்படி நடந்தால் அப்ப அங்கேதான் இந்த திட்டம் போடப்பட்டதா? அவர்களுக்கே இதுல பங்கு இருக்கிறதா? அவர்களுக்கே பங்கு இருந்தால் அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இவர்களுக்குத்தான் பங்கு என்று சொன்னால் அதை நிரூபிச்சு காட்டுங்க. இந்த 2 பேரும் கான்ஸ்டபிளாக இருப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள், சாதாரண போலீஸாக இருப்பதற்கும் தகுதியற்றவர்கள். இதே டிசி கிரி என்பவர் குற்றையரும் கொலையருமாக 63 தையல் போட்டு, யாரு? சேப்பாக்கம் இஸ்மாயில் என்பவரை செந்தில்குமரன் குற்றையரும் கொலையருமாக வெட்டி
63 தையல் போட்டு அல்லாஹ்வுடைய அருளால் பிழைத்திருக்கிறாரு. 120 தையலா? அதுக்கு என்ன கேஸ் கேட்டா, ஒரு கொலை முயற்சி கூட இல்ல, பணம் வாங்கி கொண்டு இதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் படியேறி கொண்டிருக்கிறாரு. அது மாதிரி கமிஷனரை கம்ப்ளைண்ட் போயிருக்கிறாரு. அப்ப பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் செய்கிறீர்களா, அல்ல முஸ்லீம் என்றால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உங்கள் ரத்தத்தில் ஊறி போயிருக்கிறதா? அப்ப அந்த மாதிரியான வேலையை செய்தவர் தான் இந்த ஏசி செந்தில்குமரன். இதெல்லாம் உளவுத்துறை நீங்க இருக்கிறீங்களா, பார்த்துதான் தெரியாது அவங்களுக்கெல்லாம். சரி, எங்க அமைப்பை பற்றி சொல்ற, வேற ஒரு அமைப்புல பரவாயில்லை, எங்களுடைய அமைப்பை பற்றி இந்த மாதிரி நாங்க செய்யக்கூடியவர்களா? எவ்வளவு நல்லிணக்கை ஏற்படுத்துகிறோம். இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்னா இணைஞ்சு ஒரு சபையில உட்காரக்கூடிய நிகழ்ச்சி நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் இணைய மார்க்கம் என்கிற பெயர்ல இந்துக்களை மலைத்து உணவு உபசரித்து கண்ணியப்படுத்தி இஸ்லாத்தை பற்றி எந்த கேள்வி வேணாலும் கேளுங்கள். நமக்கு